காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் 5 எபிசோடு 38க்கான இன்றைக்கி இதுதான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா செலிப்ரேஷன் வீக்காக வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி வைல்ட் கார்டில் இருந்த எல்லாருமே வந்திருக்காங்க. என்னென்னா ஒரு ஹரர் இது மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கின்றது. ஃபஸ்ட்டு வந்து கேம் விளையாடுறதுக்கு யார் யாரை கூப்பிட்டுருந்தாங்கன்னா புவி அண்ட் பிரியா, மீரா அண்ட் சிவா மற்றும் நாஞ்சில் விஜயன் அண்ட் மரியா, இவங்க 3 பேர் தான் ஃபஸ்ட்டு விளையாட வந்தாங்க. இவங்களுக்கு என்னென்னா ஒரு டார்க் ரூமில் அனுப்பிச்சுட்ருவாங்க. அங்கே 4 பொருள் இருக்கும். அந்த 4 பொருளை என்னென்ன அவங்க கண்டுபிடிக்கணும், அது எந்த டைமுக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத டாஸ்க்காக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா புவியன் பிரியா போனாங்க. அவங்க போனோடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க எலி கண்டுபிடிச்சிட்டாங்க. 2வது அந்த ஓனா மாதிரி இருந்தது, அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. 3வதாக இருந்தது அன்னாசி பழம். 4வதாக இருந்தது பாம்பு. இவங்க தான் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. மீரா சிவாவும் அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி அடுத்ததான் வந்த நாஞ்சில் அண்ட் மரியா அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் என்ன மரியாவும் மீரா சிவா, இதில் மீரா தான் அவங்க சூப்பராக கண்டுபிடிச்சாங்க, இதில் மரியா தான் சூப்பராக இது கண்டுபிடிச்சாங்க. இவங்க 2 பேருமே பயந்துக்கிட்டாங்க கணவன்மார்கள். புவியன் பிரியா தான் ரொம்ப நேரத்தில் 3 நிமிஷம் சம்திங்குள்ளேயே சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. 3 நிமிஷம் 20 செகண்ட் என்னமோ சம்திங்குள்ளேயே சூப்பராக முடிச்சிட்டாங்க. அவங்க தான் இந்த இதில் இந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு செம்ம த்ரில்லிங்காக அதெல்லாம் போய் கண்ணை மூடி தொடும்போது அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது நமக்கே தெரியும். நம்ம என்ன அப்சர்வேஷன் இருப்போம், அந்த பயந்துட்டு இருப்போம்ல, அந்த பயம் அதிகமாக இருக்கும்போது அதை எப்படி தொட்டு அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதுலாம் இருந்தது. என்டர்டைன்மெண்ட்டாக சூப்பராக போச்சு. அதுக்கடுத்து 2வது ரவுண்ட் என்னென்னா பார்த்தசாரதி, தாமரையும் மற்றும் சமீர் அண்ட் அஜீபா இவங்க 2 பேரும் விளையாட வந்தாங்க. இவங்களுக்கு என்னென்னா பல்லாங்குழியில் வட்டம் பாருங்க அப்படிங்கிறது தான். மீன் தொட்டி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே காயின்ஸ் இருக்கும், 20 காயின்ஸ். அதை யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அதுக்குள்ளே மீன்ஸ் மட்டும்தான் இருந்தது. மீன் இருந்தது, அதை அப்படியே டப்புன்னு காயின் எடுத்து போடுறது தான் டாஸ்க்காக இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி அவங்க வந்து ஃபுல்லாக 20 எடுத்து போட்டாங்க. சமீர் அண்ட் அஜீபா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 காயின் எடுத்து அதுக்கப்புறமே அது கையில் அந்த மீன் பட்ட உடனே அவங்களுக்கு கரெக்டாக இதாகி அப்படியே அந்த அடுத்த பாதையில் நிறுத்திட்டாங்க. வேண்டாம் அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. அந்த இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப பயப்படும் போது அதை நம்ம வேண்டான்னு சொல்லும்போது அதை வேண்டாம், அந்த கேமையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நினைக்கிறேன். என்ன வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களோட அந்த இதுவுமே சூப்பராக இருந்தது. அதுலேயும் வந்து ஓவராலாக வின் பண்ணது பார்த்தசாரதி மற்றும் தாமரை அவங்க 2 பேர் தான் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஃபன் டாஸ்க் 2 வச்சாங்க. ஆண்கள் அணி பெண்கள் அணி சும்மா பிரிச்சுக்கிட்டு அங்கே ஒரு அங்கே வந்து ஒரு இது மாவு மாதிரி மண் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த மண்ணில் ஒரு பொருள் செஞ்சு காமிச்சு அதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பள்ளி பெண்கள் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. 2வது தவளையும் பெண்கள் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. 2யுமே டக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி சூப்பராக இருந்தது அந்த டாஸ்க்கு. அதுக்கடுத்து 3rd ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் விளையாண்டாங்க. யாருன்னா நவீன் சௌமியாவும் மற்றும் அமீர் சிவரஞ்சனி 2 பேரும் விளையாண்டாங்க. ஃபஸ்ட்டு நவீன் சௌமியா வந்து என்னென்னா 4 அந்த பொருள் இருக்கும். என்னென்ன பொருள்னா பாம்பு, அந்த இடும்பை, அப்புறம் அந்த எலி ஒன்றுல இருந்தது, அப்புறம் இன்னொன்றில் அந்த முதல்ல மாதிரி ஒன்று இருந்தது. 4 பொருள் இருந்தது. அந்த 4 பொருளையும் வந்து 2 சாவி இருக்கும். ஒரு சாவி டூப்ளிகேட் சாவி, ஒரு சாவி ஒரிஜினல் சாவி, ஒன்று வந்து வேறு ஏதோ கீ ஒன்று இருக்கும். அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் அந்த சாவி எடுத்து ஓப்பன் பண்ணி டக்குன்னு திறக்கணும். அங்கே எப்படின்னா இவங்களுக்கு வந்து புவி வந்து நின்னாங்க, இன்னொருத்தவங்களுக்கு வந்து வைசாலி வந்து நின்னாங்க. 2 பேரும் நின்று டக்குன்னு இந்த பூட்டை பூட்டி நீக்கிறது தான் டாஸ்க்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் வின் பண்ணாங்க. அமீர் சிவரஞ்சன் தான். அவங்க வந்து 3 நிமிஷத்தில் 1 செகண்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க 3 நிமிஷம் 40 செகண்ட்லேயே என்னமோ கண்டுபிடிச்சி வின் பண்ணாங்க. பார்க்குறதுக்கே என்டர்டைன்மெண்ட்டிங் சூப்பராகவே போச்சு. எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நாளைக்கு அதே மாதிரி டாஸ்கெல்லாம் இருக்குது. டார்க் ரூமில் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னங்கிறத நாளைக்கு நான் அப்டேட் சொல்கிறேன். இன்றைக்கி இது வரைக்கும் சூப்பராக இருந்தது. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை. நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.